அனைவருக்கும் வணக்கம். நாம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சாப்டர் 16 இருக்கக்கூடிய டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதிலே வந்து டிராபிக்கல் மரைன் கிளைமேட்டும் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நாம சேர்ந்து தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நாம சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த இன்சுலேஷன் ஆனது பூமியில் வந்து எப்படி விழுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பூமின்னு வச்சுங்களேன். இந்த பூமியில் சூரியனுடைய வெளிச்சமானது டைரெக்டாக வந்து சென்டரில் விழும். சரிங்களா? இந்த பூமியானது இது வந்து நார்த்துங்க, இது வந்து சவுத்து. சில நேரங்களில் என்ன ஆகும்னா இந்த பூமியானது இப்படி போகும், இப்படி வரும், இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த பூமியானது ஒன்று இப்படி போகும் சில மாதங்கள் என்ன ஆகும், இந்த நார்த் போல் இருக்குது இல்லையா, இது வந்து கொஞ்சம் இப்படி நகர்ந்து கிட்ட வரும். சில நேரங்களில் இந்த சவுத் போல் என்ன ஆகும், சூரியனுக்கு கிட்ட வரும். இப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கு இல்லையா, மேலே கேன்சர், கீழே கேப்ரிகான், நடுவில் ஈக்குட்டோரியல் லைன். சரிங்களா? சில மாதங்களில் சூரியனுடைய அந்த இன்சுலேஷன் ஆனது ஈக்குட்டோரியல் லைனில் இருக்குங்க. சில மாதங்களில் சூரியனுடைய அந்த இன்சுலேஷன் ஆனது கேன்சர் லைனில் இருக்கும். சில மாதங்களில் சூரியனுடைய இன்சுலேஷன் ஆனது கேப்ரிகானில் இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சூரியனுடைய உதயம் திசையை வந்து கிழக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில இடங்களில் கிழக்கிலே இருக்காது. என்னடா இது நார்த் சைடில் இருக்குது, என்னடா இது சவுத் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குழப்பம் வரும் இல்லையா. அது என்னன்னா அந்த சூரியனானது இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குங்க. சூரியன் அங்கே தான் இருக்கும், பூமியானது மூவ் ஆகிட்டே இருக்கும், ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகிட்டே இருக்கும்பொழுது இப்போ நான் நேராக இருக்கிறேன் இல்லையா, உங்களுக்கு கேமராவுக்கு நான் நேராக இருக்கேன், இப்படி போயிட்டு வரேன் இல்லையா, ரைட் சைடு போய் வரேன். அப்படின்னா ஆகுது இந்த கேமரா வந்து சென்டராக தான் இருக்குது. கேமரான்றது சூரியன், நான் தான் பூமி. அப்படின்னா நான் இப்படி போய் வரேன். இந்த மாதிரி ஆசிலேட் ஆகும்போது இந்த சூரியனுடைய கதிர்வீச்சானது பூமி மேலே அங்கங்கே விழுது, மாறி விழுது. கேன்சர் லைனில் விழுது, கேப்ரிகான் லைனில் விழுது, சில நேரங்களில் ஈக்குட்டோரியல் லைனில் விழுது. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் அந்த சூரியனுடைய அந்த இன்சுலேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த மன்சூன் கிளைமேட் ஆனது உருவாகுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறது. பாருங்கள், ஆன்ஷோர் வெட் அண்ட் ஆஃப் ஷோர் ட்ரை, இதுதான் வந்து இருக்கக்கூடிய காலநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்க ஆன்ஷோர் வெட் அண்ட் ஆஃப் ஷோர் வெட் அப்படின்னா, ஆன்ஷோர்னா என்ன, கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள். ஆஃப் ஷோர்னா என்ன, கடற்கரை விட்டு விலகி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்து ஆஃப் ஷோர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடற்கரை விட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன மாதிரி வெட்டாக இருக்குமோ அதனாலையும் பருவநிலை மாறுபடும். அதனாலேயே அந்த இடத்துல பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் ஆஃப் ஷோர்னா நான் கடலை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய பகுதியிலையும் அந்த பருவநிலை வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எங்கெங்கே நடக்கும் அப்படின்னா, இந்தியன் சப்கான்டினென்ட் இந்தியாவில் நடக்கும், பர்மாவில் நடக்கும், இந்த ஏரியாவில் நடக்கும், தாய்லாந்து இந்த ஏரியாவில் தான் இருக்குது, லேயாஸ் இந்த ஏரியா இருக்குது, கம்போடியா, பார்ட் ஆஃப் வியட்நாம், சவுத் சைனா, இதெல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அப்போ பாருங்க, நார்த்தன் ஆஸ்திரேலியானா நான் இந்த ஏரியாக்கள்லாம் வந்து ஆன்ஷோர் வெட் அண்ட் ஆஃப் ஷோர் ட்ரைன்னு சொல்லுவாங்க. இது என்னன்றது புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்து புரிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு ஆன்ஷோர் ட்ரேட் விண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஆன்ஷோர் ட்ரைட் விண்ட்ஸ்னால் என்ன, இது வந்து கடற்கரையோர இருக்கிற பகுதியில் மட்டும்தான் இந்த கிளைமேட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கக்கூடிய இடங்கள் என்ன இருக்கும், கடற்கரையோர இருக்கிற பகுதிகளே இருக்கும், கடற்கரை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய பகுதிகளையும் இந்த கிளைமேட் வந்து இந்த மாதிரியான கிளைமேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த இடங்களில் வருஷத்தில் சில நாட்கள் மட்டும்தான் மழை பெய்யும், ஆனால் இங்கே வருஷம் முழுக்கவே மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த ஏரியாக்களில் என்ன வித்தியாசம், இந்த டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட்டுக்கும் இந்த டிராபிக்கல் மரைன் கிளைமேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட்டில் சில இடங்களில் மட்டும்தான், சில மாதங்களில் மட்டும்தான் மழை பொழிவு இருக்கும். ஆனால் இந்த டிராபிக்கல் மரைன் கிளைமேட்டில் வருஷம் முழுக்க மழை இருக்கும், ரெயின் ஆல் இயர்ஸ். இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இது வந்து எங்கே, கடற்கரை ஓரங்களில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து கடற்கரை ஓரங்களே இருக்கும், கடற்கரை விட்டு விலகி இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன ஏரியாக்களில், சென்ட்ரல் அமெரிக்கானா என்ன, இங்கே சவுத் அமெரிக்கா அண்டு நார்த் அமெரிக்கா இருக்கக்கூடிய சென்ட்ரல் பகுதி தான் வந்து சென்ட்ரல் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு வெஸ்ட் இண்டீஸ்னா இந்த ஏரியா, நார்த் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியானா இந்த ஏரியாக்களில் சொல்கிறாங்க. அதன் பிறகு பிலிப்பைன்ஸ் வந்து இங்கே இருக்கும், பிலிப்பைன்ஸ் வந்து இந்த இடங்களில் இருக்கும். மடகாஸ்கர் வந்து இந்த ஏரியாக்களில் இருக்கும். இந்த ஏரியாக்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ஆன்ஷோர் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாக்களில் சீசன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், பருவ மாற்றங்கள் எந்த மாதிரி இருக்கும், நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, சில நாட்களில் மட்டும்தான் மழை பொழிவு ஏற்படும், சில நாட்களில் மழை பொழிவு ஏற்படாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் இங்கே இந்த ஆன்ஷோர் ட்ரேட் விண்ட்ஸில் வருஷம் முழுக்க மழையே இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் பற்றி தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இந்த ஏரியாவில் பற்றி தான் இது இடத்துல சீசன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாருங்கள், சீசன்ஸ் ஆஃப் டிராபிக்கல் மான்சூன். இந்த கிளாஸ் இல்லாமல் இந்த டிராபிக்கல் மரைன் இருக்குது இல்லையா, இதை தாண்டி நாம் இதுதான் அதிகமாக பார்க்க போகிறோம். இந்த ஆன்ஷோர் வெட் அண்ட் ஆஃப் ஷோர் ட்ரை இருக்குது இல்லையா,
இது பற்றி தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதில் சீசன்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் மான்சூன்னா 3 வகையாக பிரிக்கலாங்க. 1 கூல் ட்ரை சீசன், ஹாட் ட்ரை சீசன், ரெய்னி சீசன் 3ஆக பிரிக்கிறாங்க. இந்த கூல் ட்ரை சீசன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுனா அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்குமாங்க. அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும். இதில் தான் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா என்ன, வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று தான் இந்த ஏரியாவில் நடக்கும்னு சொல்கிறாங்க. இதனால மெட்ராஸுக்கு மட்டும்தான் 50%, மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் மட்டும்தான் அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படும். சில கிட்டத்தட்ட 50 இன்ச்சு மழைப்பொழிவு வந்து இங்கே ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இது இந்தியா, இது வந்து ஆஸ்திரேலியா அப்படின்னா இது இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியாவில் கேன்சர் லைன் இருக்கும், இங்கே ஆஸ்திரேலியாவில் கேப்ரிகார்ன் இருக்கும். இது இடைப்பட்ட இடங்களில் ஈக்குவட்டோரியல் லைன் இருக்கும். நான் முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா, அந்த சூரியனானது சில நேரங்களில் ஈக்குவட்டோரியல் லைனில் வந்து அந்த இன்சுலேஷன் இருக்கும், சில இடங்களில் கேன்சருக்கு போகும், சில இடங்களில் கேப்ரிகார்னுக்கு வரும் இல்லையா. இப்படி இந்த சூரிய வெளிச்சமானது, இந்த இன்சுலேஷன் ஆனது சில இடங்களில் கேன்சரை நோக்கி அதிகமாக வந்து செட்டில் ஆகும்போது, கேன்சரை நோக்கி அதிகமாக ஒரு இன்சுலேஷன் இருக்கும்போது இங்கே என்ன ஆகும், இன்சுலேஷன் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், அங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். லோ ப்ரெஷர் கிரியேட் ஆனால் என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய காற்றானது பிளானட்டரி விண்ட்ஸ் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இங்கே கூடிய காற்றானது இந்த லோ ப்ரெஷர் நோக்கி வருதுங்க. அப்போ நமக்கு மழை பொழிவு ஏற்படுது. சில நேரங்களில் இந்த இன்சுலேஷன் ஆனது இங்கே இருக்கும். அப்போ என்ன ஆகும், இங்கே கூடிய காற்றானது திரும்பவும் இது இடங்களை நோக்கி வரும். அவ்வளோதாங்க. தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் நமக்கு இதனால தான் வந்து உருவாகுது. இந்த சூரிய இன்சுலேஷன் ஆனது ஸ்ட்ரைட்டாக எப்பவுமே ஈக்குவட்டர் லைன்லேயே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி கிளைமேட்டாக இருக்கும். இது சில நேரங்களில் கேன்சர்லேயும் சில நேரங்களில் கேப்ரிகார்ன்லையும் இந்த கடகரேகை மகர ரேகையில் மாறி மாறி அது இன்சுலேஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு பருவக்காற்று உருவாகுது. இந்த பருவக்காற்று உருவாகிறதுனால தான் இந்த மாதிரியான கிளைமேட் வந்து இந்த ஏரியாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹாட் ட்ரை சீசன். ஹாட் ட்ரை சீசன் வந்து எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் இருக்கும், மார்ச் மந்த்லேருந்து மிட் ஜூன் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதில் வந்து இந்த ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட் இருந்தது இந்தியன் கிளைமேட்டு. நமக்கு என்னென்ன பருவமழை வந்து நம்ம பருவ காலங்களில் வந்து நம்ம பெற்றிருக்கிறோமோ அதை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், கூல் அண்ட் ட்ரை சீசன்னா என்ன, அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் கூல் அண்ட் ட்ரையாக இருக்குமா. அக்டோபர் பிப்ரவரி என்ன குளிர்காலம். குளிர்காலத்தில் பாருங்கள் நமக்கு மட்டும்தான் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான், அதான் சொல்கிறாங்க, மெட்ராஸ் மட்டும்தான் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும். இந்த ஏரியாக்கெல்லாம் மழைப்பொழிவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. மற்ற ஏரியாக்கள்லாம் நமக்கு மட்டும்தான் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும், மற்ற ஏரியாவில் மழைப்பொழிவு இருக்காது. அதுபோது வந்து ஹாட் அண்ட் ட்ரை சீசன்னா என்ன, இது எந்த நேரத்தில் இருக்கும், மார்ச்லேருந்து மிட் ஜூன் வரைக்கும் இருக்கும். ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரெயினே இருக்குன்னு சொல்கிறாங்க. மார்ச்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் மழைப்பொழிவு இருக்குமா, இருக்காது. எப்போயாவது அங்கங்கே 1-2 மழை வருமே தவிர்த்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மழைப்பொழிவுலாம் இருக்காது. அதை சொல்கிறாங்க. அடுத்து ரெய்னி சீசன். ரெய்னி சீசன்னா என்ன, ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும். அப்போ தான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகும், தென்மேற்கு பருவக்காற்று. அந்த நேரங்களில் எவ்வளோ மழைப்பொழிவு ஏற்படும் பாருங்கள், சவுத் வெஸ்ட் மான்சூன் மழைப்பொழிவு. அதனால் தான் அதை ரெய்னி சீசன் சொல்கிறாங்க. ரெய்னி சீசன் எதை சொல்கிறாங்க, இந்த ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்கிறாங்க. அடுத்த வெஜிடேஷன். வெஜிடேஷன்னா என்ன, இந்த ஏரியாக்களில் அதாவது இந்த ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட்டுகளில் வெஜிடேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிசிடியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டிசிடியஸ்னால் என்ன, இலையுதிர் காடுகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இலையுதிர் காடுகளாக ஏன் எங்கே இருக்கணும், இங்கே தான் நல்லா மழைப்பொழிவு இருக்குது, ஏன் எங்கே டிசிடியஸாக இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், ஹாட் அண்ட் ட்ரை சீசன் இருக்குதுங்க. ஹாட் அண்ட் ட்ரை சீசன்னா என்ன, ரொம்ப வெயில் காலம் இருக்குது. அந்த வெயில் காலத்தில் தண்ணிக்கே அந்த மரத்துக்கு வந்து போதுமானதாக இருக்காது. இப்போ நல்ல மழை இருக்குதுன்னு பரவாயில்ல, நல்ல கிளையெல்லாம் வந்து இலையோட அதெல்லாம் பசுமையாக இருக்கும். இப்போ வெயில் காலத்தில் அதுக்காக போதுமான நீர் வந்து இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், இலைகளுக்கு போதுமான நீர் வந்து கொடுக்க முடியாதுன்றதுனால அந்த இலைகள்லாம் வந்து உதுத்துடும். வெறும் வந்து மரம் மட்டும்தான் இருக்கும், போதுமான தண்ணியை அந்த மரம் மட்டுமே எடுத்துக்கும். அதே பிறகு மழை வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த இலைகள்லாம் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிடும். நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஏரியாக்களில் அப்பப்போ வந்து இந்த வேப்ப மரமாகட்டும் புங்க மரமாகட்டும் இந்த மரங்கள்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும், இலையெல்லாம் வந்து கொட்டிடும். அதே பிறகு மழை வந்ததுக்கப்புறம் எல்லாம் துளிர் ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதே தாங்க சொல்கிறாங்க, டிசிடியஸாக இருக்கும். டிசிடியஸ்னால் என்னென்ன, இலையுதிர் காடுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மோர் ஓப்பன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, முன்னாடி ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டில் எப்படி வந்து அடர்த்தியான காடுகள் இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து அடர்த்தியான காடுகளெல்லாம் இருக்காது. நம்ம ஊர் காடுகள் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது கிடையாது இல்லையா, நல்லா ஜாலியாக உள்ளே போயிட்டு வரலாம், நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்குது. இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் காடுகள் இருக்குது, நாங்கள் ஜாலியாக உள்ளே போயிட்டு வருவோம், அந்தளவுக்கு அடர்த்தியெல்லாம் இருக்காது, ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி மோர் ஓப்பனாக இருக்கும். லெஸ் லக்ஸூரியண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லெஸ் லக்ஸூரியண்ட்னா என்ன, சொகுசாக இருக்குன்றது கிடையாது, நம்ம போனால் அங்கே ஜாலியாக இருக்கலான்றது கிடையாது. லெஸ் லக்ஸரின்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அந்த ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட்டில் பார்த்த மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து இதில் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும், அதில் நமக்கு தேவையான பொருட்கள் அதில் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து லெஸ் லக்ஸூரியன்ட்னு சொல்கிறாங்க. அதே போல் ஃபீவர் ஸ்பீஷியஸ்
ஸ்பீஷியஸ்னா என்ன, உயிரினங்கள். இப்போ ஈக்குவட்டோரியல் வெட்லாண்ட்ஸில் எப்படி அதிகப்படியான உயிரினங்கள் இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது போல் இங்கே வந்து அதிகப்படியான உயிரினங்கள் இருக்காது. ஏன்னா இதில் வந்து ட்ரை சீசன் வந்து இருக்குன்றதுனால அந்த போதுமான ஹீட்டு வந்து இந்த ஸ்பீஷியஸால் வந்து தாங்க முடியாது. அதனால் இந்த ஸ்பீஷியஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து லம்பரிங்னா என்ன, மரம் வெட்டுதல். மரம் வெட்டுதல் தொழில் வந்து இங்கே எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூபிள் டிம்பர்ஸ் வந்து இருக்குமாங்க. வேல்யூபிள் ரொம்ப தரமான மரக்கட்டைகள் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பர்மாட்டிக்னா என்ன, பர்மா தேக்கு அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப ஸ்ட்ராங்கான தேக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், உலக அளவில் பர்மா மட்டுமே இந்த தேக்கு உற்பத்தியில் 4-3 மடங்கு அது மட்டுமே வந்து தனியாக வந்து உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவில் தேக்கு உற்பத்தியில் பர்மா மட்டுமே 4-3% உற்பத்தியை பர்மா தேக்கு மட்டுமே, பர்மன் நாடு மட்டுமே அது உற்பத்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர், விவசாயம் இந்த ஏரியாக்களில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாடை பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே இடங்களில் வந்து டிபெண்ட் நேச்சுரல் ரெயின்ஃபால், நேச்சுரல் இயற்கையான மழைப்பொழிவை நம்பி தான் இருக்கக்கூடிய விவசாயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்பாடி கல்டிவேஷன் என்னென்ன, அதிகப்படியான நீர் வந்து இதுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான நீர் அதிகமாக தேவைக்கூடிய அந்த பயிர்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரைஸுக்கு வந்து 70 இன்ச்சு வந்து ரெயின்ஃபால் வந்து தேவை. 70 இன்ச்சு ரெயின்ஃபால் எந்தெந்த ஏரியாக்கள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ரைஸ் நாம் பயிரிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து லோ லேண்ட் கிராப்னா என்ன, லோ லேண்ட்லாம் என்ன, இது வந்து மலை பிரதேசங்கள்லாம் வந்து இது பயிரிட முடியாது. சமமாக இருக்கிற பகுதிகளில் மட்டும்தான் வந்து இது வந்து பயிரிட முடியும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டேப்பிள் கிராப்னு சொல்கிறாங்க. ஸ்டேப்பிள் கிராப்னா என்ன, ஸ்டேப்பிள்னா பிரதானமான உணவு அப்படின்னு அர்த்தம். ஸ்டேப்பிள்னா என்ன, பிரதானமான உணவு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதானமான உணவாக என்ன இருக்குதான், ரைஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா வந்து லோ லேண்ட் கேஷ் கிராப்ஸ். கேஷ்னா என்ன, பணப்பயிர்கள் என்ன. இந்த லோ லேண்டில் வந்து ஸ்டேப்பிள் ஃபுட்டாக என்ன சொல்கிறாங்க, ரைஸ் சொல்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய லோ லேண்டில் இருக்கக்கூடிய கேஷ் கிராப்ஸ் என்ன, கேஷ் கிராப்ஸ்னா என்ன, பணப்பயிர்கள். அது என்னென்ன பார்க்கும்போது சுகர் கேன், கரும்பு, ஜூட்னா என்ன, சணல் பயிர். அதன் பிறகு வந்து காட்டன், பருத்தி. இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம விரிவாக வந்து படிப்போம். இது நம்ம கண்ட்ரி சேர்ந்தது அப்படிங்கிறதுனால நம்ம அக்ரிகல்ச்சர் கிளாஸில் நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். இங்கே நம்ம சும்மா என்னென்ன மாதிரியான பயிர்கள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஓவரலாக பார்த்துக்குவோம். அடுத்தா ஹைலேண்டு பிளான்டேஷன் கிராப்ஸ். ஹைலேண்ட்னா என்ன, மலைப்பிரதேசங்களில் பிளான்டேஷன் கிராப்ஸ் என்ன, தோட்டப்பயிர்கள் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கும்போது டீ, காஃபி இதெல்லாம் வந்து மலைப்பிரதேசம் தானே வந்து விளையும். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். அடுத்தா ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பயிருக்கு நம்மகிட்ட ஒரு இடம் இருக்குன்னு வச்சுங்க, பயிர் இருக்குன்னு வச்சுங்களேன். அங்கே நாம் நெல் வந்து விதைக்கிறோம் அப்படின்னா திரும்பவும் அந்த இடத்துல வேற ஒரு தொடர்ச்சி நம்ம அந்த இடத்துல வந்து நெற்பயிரை வந்து விளைவிக்க முடியாது இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பதிலாக வந்து எதாவது காய்கறி வந்து விளைவிப்போம், இல்லைன்னா நம்ம வேர்க்கடலை வந்து விளைவிப்போம், அடுத்த பயிராக கரும்பு வந்து அங்கே விளைவிப்போம். இப்படி நாம் மாற்றி பயிர் செய்வோம். எதனால் அப்படின்னா நம்ம ஒரே மாதிரியான பயிரில் வந்து அங்கே விளைவிக்கும் பொழுது மண்ணுடைய தன்மை வந்து குறையும் அப்படிங்கிறதால நம்ம வந்து இந்த மாற்றி வந்து ரொட்டேஷன் முறையில் நம்ம பயிர் செய்வோம். ஆனால் இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா என்ன அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ரொட்டேட் கிராப் நாம் பயிர்களை வந்து மாற்றி பயிரிடாமல் மூவ் டு நியூ கிளியரிங் ஃபீல்ட். ஒரு இடத்துல நம்ம பயிர் செய்கிறோம், இப்போ அரிசி நம்ம விளைவிக்கிறோன்னா அங்கே பயிர் செஞ்சதுக்கப்புறம் அதன் பிறகு அங்கே விளைச்சல் வராதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த இடத்த அப்படியே விட்டு வேறு இடத்துக்கு போய்ட்டு அங்கே பயிர் செய்கிறது. இதுக்கு மாதிரி தான் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனை பெரும்பாலும் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி இண்டிஜினியஸ் பீப்புள்னா என்ன, பழங்குடியின மக்கள் தான் வந்து இதை அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. அவங்க வந்து ஒரே இடத்துல மாறி வந்து பயன்படுத்தாமல், மாறி அந்த கிராப் சிஸ்டம் வந்து பயன்படுத்தாமல் ஒரு இடத்துல பயிர் செஞ்சுட்டு அது வந்து செட்டில் சரியாகலையா அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. இது வந்து இண்டிஜினியஸ் பீப்புள், பழங்குடியின மக்கள் தான் வந்து இந்த ஏரியாக்களில் பயன்படுத்துகிறாங்க. நார்மல் பீப்புள் நாமெல்லாம் வந்து நம்ம ஏரியாக்கள் அது மாதிரியாக பயன்படுத்துகிறோம் கிடையாது. நாமெல்லாம் வந்து ரொட்டேஷன் முறையில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இருப்பாங்க இல்லையா, நாம் மட்டும்தான் இருக்கோம், பழங்குடியின மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஷிஃப்டிங் கல்டிவேஷன் தான் வந்து பயன்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு லடாங், மலேசியாவில் இருக்கக்கூடிய லடாங் அப்படின்னு சொல்லிக்கூடிய பழங்குடியின மக்கள், அப்புறம் பர்மாவில் இருக்கக்கூடிய டோங்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள், தாய்லாந்தில் இருக்கக்கூடிய டாம்ராய், ஜாவாவில் இருக்கக்கூடிய ஹுமா, இது மாதிரியான பழங்குடியின மக்கள் இண்டிஜினியஸ் பீப்புளும் இந்த மாதிரி ஷிஃப்டிங் கல்டிவேஷனை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறோம். இந்த கிளாஸில் நாம் சாப்டர் 16 இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் மன்சூன் கிளைமேட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.